ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி பிஞ்சு முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இது மாதிரி பிஞ்சு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அதிகமாக இரும்பு சத்தெல்லாம் இருக்குது, நார் சத்து இருக்குது. இது கூடவே ஒரு ஆனியனும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை கப்பு தேங்காய், 5 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபேன் ஹீட் பண்ணிக்கலாம். ஃபேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஆனியன், கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு இதெல்லாத்தையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அது கொரகொரப்பாக அரைச்சா போதும், ரொம்ப அரைக்க தேவையில்லை. இப்போ ஓரளவு தான் இது குக் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சிட்டு வந்த கோகோனட் மிக்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்காய் பொரியல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.